தித்திக்கும் திங்கள் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் இனிய காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். மனித வாழ்வியல் மகத்துவமானது. அதை சரிவர கையாளும் பக்குவத்தை அடைந்துவிட்டால் அதற்குள் மருத்துவம் ஏனது? நம் வாழ்க்கையை நாம் தான் தீர்மானித்து கொள்ள வேண்டும் என்ற தத்துவத்தை அனுதினமும் மனதுக்குள் நினைவோட்டமாக இருக்கும் பக்குவத்தை அடைந்து கொள்ள வேண்டும். இந்த பக்குவத்தை இயற்கை நமக்கு கற்றுத்தரும் பெரும் பாடம். என் உறவுகளே, வாழ்க்கையை இயற்கையோடு கொண்டாடுங்கள் என என் பதிவுகள் அனைத்திலும் நான் உரைப்பது உண்டு. ஏனென்றால் இயற்கையால் மட்டுமே நாம் அனைவரும் இந்த மண் தடம் மீது அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கையை மிகவும் சீரும் சிறப்புமாக கடத்தி செல்ல இந்த வாழ்க்கையின் தத்துவம் மிக முக்கியம். எப்பொழுதும் நம் மனதும் பல காட்சிகளுக்கு அலமோத தொடங்கலாம். அதை அடியோடே முளைப்பிலே அறுத்தெறியும் பக்குவத்தை நெறிப்படுத்தி கொள்ளும் முறையை நாம் கற்றுக்கொண்டால் இந்த உலகத்தில் எதையும் கையாளும் வலிமையை பெற்றவர்களாக நம்மை உருமாற்றி கொள்ளலாம். என் உறவுகளே, உணவே மருந்து, அதை மறந்து திரிகின்றோம். இன்று பாரம்பரியத்தை மறந்தோம், பக்குவப்பட்ட நெறிமுறைகளை மறந்தோம், வாழ்க்கையின் விதிமுறைகளை மறந்தோம், அனைத்தையும் மறந்தோம் என்ற நெறியோடு வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இயற்கைக்கு புறம்பாக இயற்கை மட்டுமே இன்றளவும் தன் மனதை மாற்றிக்கொள்ளாமல் பல்வேறு நிகழ்வுகளுக்கு எப்பொழுதும் செவிசாய்த்து கொள்ளாமல் இயற்கை தன் வசமாகவே இருந்து கொண்டிருப்பதால் எஞ்சிய மனிதர்கள் இன்று இந்த மண்தடம் மீது வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலைமை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுதும் நமக்கானது இயற்கை என ஒவ்வொருவரும் உணர்ந்தால் இந்த மண்தடம் யாவருக்கும் பொதுவானதாக மாறும். என்றும் நல்ல ஒரு சூழ்நிலையை இது உருவாக்கி தரும். நம் வாழ்க்கையை நாம் கையாளும் பக்குவத்தை உணர்ந்து கொண்டால் வாழ்க்கை நமதாகும். அது இயற்கையோடு இருக்கும் வண்ணம் செய்து கொண்டால் வாழ்க்கை நமக்கு வரமாகும். தொடர்ந்து வலியுறுத்தி வருவது என்னவென்றால், இயற்கையோடு வாழ்க்கையை கொண்டாடுங்கள், அதுவே சிறந்த வழிமுறையை வாழ்வதற்கு உருவாக்கி தரும் என்ற வாசகம்தான் அழகு தமிழ் கவிதை கழகத்தில் வந்து கொண்டிருக்கும். இதை உணர்ந்தால் உங்களுக்கு நலம் கிடைக்கும், வளம் கிடைக்கும். வாழ்வுதனை நெறியோடு கற்கும் நல்ல பண்புகள் உங்களுக்குள் கிடைத்துவிடும். என் உறவுகளே, இயற்கை மிக வலிமையானது. அதோடு வாழ்க்கையை இணைத்து கொண்டால் பெரும் வலிமை பெற்று அழகாக இந்த வாழ்க்கையை, மனித வாழ்க்கையை